அடுத்து தத்ரிபாத் பயிற்சிகள். ஆபய ஈபு சஹரே சுவரு ராம ரூமு அலா ஐலி காலே குலு ஹஜாய ஹுஜு நத்தக எண்துகு நத்தக எண்திக்கு எகுத்தசப எகுத்தசிபு. இதை பார்த்து அப்படியே பாடம் பண்ணிங்க. அடுத்து நசுரபி மானபி மைத்தி பைத்துடைய பொருளை நாம் விவரிப்போம். அந்த பைத்தை முன்னாடி சொன்னது தான், அதே தான் இங்கே வந்திருக்கு. அந்த பைத்தை பார்த்து பொருள் எழுதிக்கிங்க. நமுருல் ஃபராக கோடிட்ட இடத்தை நிரப்புவோம். பைத்தை பார்த்து கோடிட்ட இடத்தை நிரப்பிக்கிங்க. பைத்தில் அர்த்தம் சொல்லியாச்சு, அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. வாஜின் மஞ்சிரி வீட்டு பாடம். நக்தப் எழுதுவோம். சித்த 6 ஜுமலாக எழுதுவோம். கமா எழுத்தி பின்வருவதை போல் 6 ஜுமலாக எழுதுவோம். 1வது ஜும்லா ஜும்லத்தின் ஃபீகா முபுத்ததன் ஹபருன் கிலாஹ்மா முஃப்ரத் முதக்கர். ஜும்லாவாகிறது ஃபீகா அதிலே முபுத்ததாவும் வல் ஹபரும் கிலாஹுமா அந்த ரெண்டும் முஃப்ரத் முதக்கரும் ஒருமை ஆண்பாலாக இருக்க வேண்டும். அடுத்தது 2வது ஜும்லா ஃபீகா அதிலே முபுத்ததா ஹபர் ரெண்டும் இருமை ஆண்பாலாக இருக்க வேண்டும். 3வதுல ஆண்பால் பன்மையாக இருக்க வேண்டும். 4வதுல பெண்பால் ஒருமையாக இருக்க வேண்டும். 5வதுல பெண்பால் இருமையாக இருக்க வேண்டும். 6வதுல பெண்பால் ஜம்மாக இருக்க வேண்டும். இப்படி அடங்கிய 6 ஜும்லா. முதல் ஜும்லா ஆண்பால் ஒருமை, 2வது ஜும்லா ஆண்பால் இருமை, 3வது ஜும்லா ஆண்பால் பன்மை, 4வது ஜும்லா பெண்பால் ஒருமை, 5வது ஜும்லா பெண்பால் இருமை, 6வது ஜும்லா பெண்பால் பன்மையாக இருக்க வேண்டும். இப்படி 6 ஜும்லா கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாடம் சல்லத் ஃபி கப்ரிகா வ கரவத் ஃபீஹி அடுத்த பாடம் ஆரம்பிக்குது. ஓகே, வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.